மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரியில் இன்று காலை நடைபெறுகிறது தாவேகாவின் கல்வி விருதுகள் வழங்கும் விழா. விழா நடைபெறும் நட்சத்திர விடுதிக்கு தாவேகா தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். சென்னை உள்ளிட்ட 16 மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பரிசு மற்றும் ஊக்கத்தொகையை இன்றைய தினம் விஜய் வழங்குகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். யுவராஜ், வணக்கம். முழு விவரங்கள் என? வணக்கம். நடந்து முடிந்த இந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு தொகுதி வாரியாக தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகரும் விஜயுமான அவர் இன்றே இந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடம் பிடித்த அந்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களையும் ஊக்கத்தொகைகளையும் சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்றார். அந்த வகையில் சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திலிருந்து 8 மணிக்கு மேல் புறப்பட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தற்போது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு தற்போது வருகை தந்திருக்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்காக கிட்டத்தட்ட 16 மாவட்டங்களில் இருந்து 88 தொகுதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 526 மாணவர்கள் இன்று இந்த ஊக்கத்தொகையையும் சிறப்பு சான்றிதழையும் பெற இருக்கின்றனர். அதே போன்று மாநில அளவில் முதல் 3 இடம் பிடித்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 இடம் பிடித்த அந்த மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசுகளும் வழங்க இருக்கின்றது. அதே போன்று நன்றாக படிக்கக்கூடிய அந்த ஏழை எளிய மாணவர்களுக்கும் அதே போன்று ஊனமுற்ற நன்றாக படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கும் அந்த சிறப்பு பரிசுகளையும் விஜய் என்று வழங்க இருக்கின்றார். இதற்காக இந்த மாமல்லபுரத்தை அடுத்து இருக்கக்கூடிய இந்த பூஞ்சேரி கிராமத்தில் தனியார் நட்சத்திர விடுதியில் ஏராளமான ஏற்பாடுகள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 530 மாணவர்களும் காலை 7 மணி முதலாகவே ஒவ்வொருவரும் அந்த அடையாள அட்டையை பரிசோதிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொருவராக இந்த நிகழ்ச்சி அரங்கத்தில் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தற்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இந்த தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தந்திருக்கின்றார். நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 வருடங்களாக இந்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றிருந்தது. அதாவது விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த பொழுது முதல் கல்வி விருது நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அப்போது விஜய்க்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைத்தது. இந்த கல்வி விருது நிகழ்ச்சியின் மூலமாக விஜய்க்கு அப்போது நல்ல ஆதரவு கிடைத்தது. அதன் பின்பு கட்சி ஆரம்பித்த முதல் வருடமான அந்த கடந்த வருடத்தின் போது 2ஆம் ஆண்டு கல்வி விருது நிகழ்ச்சியானது கடந்த வருடம் நடைபெற்றது. சென்னை திருவண்ணூரில் இருக்கக்கூடிய அந்த தனியார் விடுதியில் அந்த நிகழ்ச்சியும் நன்றாக வரவேற்பு பெற்ற நிலையில் இன்னும் தேர்தலுக்கு ஒரு வருட காலத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இந்த கல்வி விருது நிகழ்ச்சி நடைபெறுமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. இதற்கு சமீபத்தில் இந்த கல்வி விருது நிகழ்ச்சியானது நடைபெறும் என்று அறிக்கையின் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பிலிருந்து இந்த அறிக்கையானது கிடைக்கப்பட்டது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியானது 3 கட்டமாக, அதாவது முதல் கல்வி விருது நிகழ்ச்சியானது ஒரே நாளில் நடைபெற்று கிட்டத்தட்ட 14 மணி நேரத்திற்கு மேலாக நின்றபடி விஜய் இருக்கக்கூடிய 1400 மாணவர்களுக்கும் பரிசுகளையும் அதே போன்று சான்றிதழ்களையும் ஊக்கத்தொகையும் வழங்கியிருந்தார். கடந்த 2ஆம் வருட கல்வி விருது நிகழ்ச்சியில் 2 நாட்கள் 2 கட்டமாக இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று மாலைக்குள் இந்த நிகழ்ச்சியானது முடித்து வைக்கப்பட்டு மாணவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அதே போன்று இந்த 3ஆம் இந்த கல்வி விருது நிகழ்ச்சியானது 3 கட்டமாக நடைபெற இருக்கின்றது. அதாவது கடந்த 2 வருடங்களும் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சி அரங்கானது சற்று பெரிதளவில் இருந்ததால் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் உள்ளே அனுமதிக்கப்பட்டு நிகழ்ச்சியானது துரிதமாக முடிப்பதற்காக அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இந்த வருடம் இங்கு இருக்கக்கூடிய அரங்கு சிறிய அளவில் என்றதால் அதை ஒப்பிடும் பொழுது சிறிய அரங்கு என்பதால் கிட்டத்தட்ட ஒரு 1000த்திற்கும் மேற்பட்டோர் மட்டுமே இந்த உள்ளே அந்த இருக்கைகள் போடப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் 530 மாணவ மாணவிகளுடன் அவர்களுடன் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்கள் என அவர்கள் அமர்வதற்கு மட்டுமே இந்த இருக்கைகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சியானது 9:30 மணி அளவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த அளவில் இந்த நிகழ்ச்சியானது மாலை 6 மணிக்குள் முடிப்பதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தினர் திட்டமிட்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சியானது தொடங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஏராளமான மாணவ மாணவிகள் தீவிரமாகவும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஒவ்வொருவராக இன்னும் அமர வைக்கப்பட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.